பேசிட்டு இருப்பாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எதையாவது குறிச்சு பேசிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன காரியம் தெரியும், அதோட அவுட்லைன் தெரியும், ஆனா அதோட ஆழத்தெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. என்கிட்ட வந்து எனக்கு உனக்கு புரியவே புரியாது. நான் உன்னை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம உட்காந்துருப்பேன். ஏன்னா அது தேவையில்லை. நமக்கு தேவை சத்தியத்தை குறித்து ஒரு புது வெளிப்பாடு அவர் கிடைச்சுதான் சொல்லலாம். ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்லலாம், அவருடைய ஊழியத்தில் செய்த அற்புதங்கள், அவருடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை சொல்லலாம். அப்ப ஆண்டவர் யார், இயேசு யார், இயேசுனால எனக்கு என்ன நற்பலன், இதுதான் எனக்கு முக்கியம். அதுல நான் நிச்சயமா கவனம் செலுத்த வேண்டும். பாருங்க 1 சாமுவேல் 28:7 சவுலை பத்தி படிக்கிறோம். 1 சாமுவேல் 28:7. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவரிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றார். அதற்கு அவருடைய ஊழியக்காரர், இதோ எக்னோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றால். பாருங்க, எதை தேட சொன்னா எதை தேடுறான் பாருங்க. இவனை கத்தரை தேட சொன்னா சூடிய வைக்கிறவங்கள தேடுறான். அந்த அஞ்சனம் பார்க்கிறவங்கன்னா குறி சொல்றவங்களுக்கு தேடுறான். யாரை போய் தேடணும்? ஆனா வேதம் என்ன சொல்லுது? கத்தரை தேடுங்க அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எதை தேடுறான்? உலக காரியங்களை தேடுறான். உலகத்துல ஏதாவது காரியத்தை கண்டுபிடிச்சிடலான்ட்டு. ஆனா அந்த ஸ்ரீ சாமுவேல் எழுந்து வரப்படதான் எழுதப்பட்டிருக்கு. சில பேர் அது அப்படிலாம் எழுந்து வர பண்ண முடியாதுங்க அப்படிலாம் சொல்றாங்க. ரைட்டு, எதுவோ இருக்கட்டும். ஆனா இங்க யாரை தேட வேண்டும்? நாம் கத்தரை தேடாம சவுல் பாருங்க, ஒருவேளை ராஜாவா இருந்திருக்கலாம், கத்தரே அபிஷேகம் பண்ண கூட இருந்திருக்கலாம். ஆனா அவன் போன பாதை தவறு. அவன் வழி விலகி போயிட்டான். அவன் கத்தருக்கு விரோதமா கத்த சொன்னதெல்லாம் ஆப்போசிட்டா செய்ய ஆரம்பிச்சான். ரெண்டு முறை பார்த்தாரு கத்தர், இனிமேல் லாய்க்கு போட்டு வரான்னு சொல்லி அவனை நான் ராஜ பதவி நீக்கி நான் என்னுடைய தாசனாய் தாவீது கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. யார்கிட்ட? சாமுவேல் சொல்லிடுவாரு. அப்ப இங்க பாருங்க, கத்தரிடத்துல தேடாம அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்றவங்களை போய் தேடுறான். அவங்கள தேடி என்ன பிரயோஜனம்? அவங்கள தேடினா பாருங்க பிரச்சனை அதிகமாயிரும். தெரியுமா உங்களுக்கு? எப்பயுமே கத்தரை விட்டுட்டு வேற யாராவது தேடுனா அதுக்கு பதில் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவனுக்கு கிடைச்சிருச்சு. சாமுவேல் வந்தவன் அவனை சொன்னாரு, நீ அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய முடியாது, தோத்து போயிடுவா, நாளைக்கு நடக்க போற போர்ல தோத்துருவ, நாளைக்கு அந்த போர்ல தோத்து செத்துட்டு நாளைக்கு நேரம் நீ ஏன் கூட இருப்ப அப்படின்னு. அது சாமுவேலாம் தெரியல, ஆனா சொல்லுவாரு. சொன்ன உடனே பாருங்க அவனுக்கு பிரச்சனை தான் பாருங்க. அதே மாதிரி மறுநாள் செத்து போகலாம். அப்ப அந்த பயமே அவன் ஆட்கொடுத்துல, பயம் வருதுல கூட. அவன் சொன்ன உடனே என்ன வந்துருச்சு? மன தெளிவடைந்தானா? இல்ல, பயத்தோட தான் போயிருப்பான். நடத்து விட்டு, ஆஹா நாளைக்கு செத்து போயிடுவான், என் மகன் செத்து போயிடுவான், என் கூட இருக்கிறவங்க செத்து போயிடுவாங்க, என் போர்ப்படை தளபதி செத்து போயிடுவான், போச்சு என் நாடே போச்சு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போயிருப்பான். அப்ப நமக்கு இந்த விஷயம் தேவையில்லை. உனக்கு கத்தர் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ, நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் தேடணும். உலக பிரகாரம் நிறைய காரியம் தேடலாம். உலக பிரகாரமான காரியங்களை தேடி அதனால நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் யோசபாத் தேடுறான் பாருங்களேன். இங்க எப்படி தேடுறான் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 20:3. நீ அந்த அதிகாரம் முழுசும் படிக்க நல்லா இருக்கும். ஆனா இங்க படிக்கிறது 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு உருவப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பாருங்க, இவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்திருக்கிறான் பாருங்க யோசபாத். நீங்க முழுசு சொல்றதுக்கு டைம் இல்ல. ஆனா யோசபாத் பாருங்க கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொண்டான். கர்த்தரை தேடினது 20ஆம் அதிகாரம் முழுசும் படிச்சு பாருங்களேன், ரொம்ப அருமையா நடந்திருப்பான். யோசபாத் கர்த்தருக்கு பிரியமா நடந்திருப்பான். பாருங்க, அவனுடைய மைண்டை டைவர்ட் பண்றான். கர்த்தரை தான் தேடணும்டா, கண்டனே தேடக்கூடாது, அவன் சொல்றதை தேடக்கூடாது, இவன் சொல்றதை தேடக்கூடாது. ஏன்னா அடுத்த வருஷம் சொல்றது அப்பொழுது அப்படியே யூத ஜனங்கள்